நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னா விட்டமின் சி சத்து நிறைந்த நிறைய ஃப்ரூட்ஸு நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிடணுங்க. நம்மளுடைய குழந்தைங்க நெல்லிக்காய்னா சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சட்னியாக செஞ்சு இட்லி தோசை கூட தொட்டு கொடுத்தீங்கன்னா அந்த விட்டமின் சி சத்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது வறுபட்டதுக்கு அப்புறமா சிறிதளவு பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி சிறிதளவு சேர்த்துக்கலாம். அது கூட 3 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட பொடிப்பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 கப்பு பெரிய நெல்லிக்காயை நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சிறிதளவு புளி உப்பு சேர்த்துட்டு சூடு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சட்னி மாதிரி அரைச்சிட்டு அதுக்கு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது இட்லி கூடயும் தோசை கூடயும் நீங்கள் தொட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நெல்லிக்கான்னு தெரியாமையே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.